அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கான பதிவில் கேட்ட நிமிடத்தில் அல்லாஹ் பதில் கொடுத்த அற்புதங்களை நிகழ்த்தி காட்டிய சிறந்த நபிமார்கள் ஓதிய 10 திக்ருகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த திக்ருக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது. ஆனால் இதை ஓதி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத நம்மள பலருமே மறந்துடுறோம். கேட்ட நிமிஷத்தில் அல்லாஹ் பதில் கொடுத்துருக்கான். ஆனால் நம்மள பலரும் புதிதாக நிறைய அமல்களை தேடுறோமே தவிர இதை சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்குற மறந்துடுறோம். இப்போது அப்படி சிறந்த 10 திக்ருகளை தான் நான் சொல்ல போகிறேன். ஏன்னா இது என்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியது. ஏன்னா இந்த 10 திக்ருகளுமே நான் வழமையாக ஃபஜ்ரில் ஓதக்கூடியவளாக தான் நான் இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த திக்ரை வச்சு நம்ம ஒரு பெரிய ஒரு தேவைக்கு ஓதி பார்க்கலாம் அப்படின்னு 10 நாள் நியத்து வச்சேன். அதாவது இந்த 10 திக்ரையுமே தினமும் 10 முறை ஓதுறதாக நியத்து வச்சேன். அல்ஹம்துலில்லாஹ், 2 நாளில் நடக்காத ஒரு பெரிய காரியத்தை அல்லாஹ் எனக்கு நிகழ்த்தி காட்டினான். அது ஒரு பெரிய தேவை, பெரிய கவலை, பெரிய கஷ்டம், பணம் சார்ந்த இடம் சார்ந்த ஒரு பெரிய பிரச்சனை அல்லாஹ் எனக்கு அதை லேசாக்கி கொடுத்தான். அல்ஹம்துலில்லாஹ், அதை என்னால் இப்போவும் நம்பவே முடியல. கண்ணீரில் எனக்கு அழுகையே வந்துருச்சு. அந்தளவு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அமல். இதை யாருமே விட்டுறாதீங்க. இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே இதை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் நஷ்டவாளி அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா எல்லோருக்குமே தேவை இருக்குது. அதை தேடி நம்மள ஈமான் கொண்டவங்க எல்லோருமே அமல்களை தேடி ஓடுறோம். அதுலேயும் இந்த அமலை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இதை விட சிறந்ததை நம்மளால் தேடி பிடிக்க முடியாது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லா துஆக்களுமே நபிமார்கள் ஒரே ஒரு முறை தான் ஓதுவாங்க. அல்லாஹ் தஆலா உடனே உங்களுக்கு பதில் கொடுத்துருவான். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த பவரான திருக்குரானுடைய வசனங்கள் தான். இதை ஓதுவதற்கான நன்மையும் நமக்கு கிடைச்சிடும், நமது தேவைகளும் நமக்கு கபூலாகும். அப்படிப்பட்ட நபிமார்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நிகழ்த்திய, இன்னும் எனக்கு அல்லாஹ் உடனே பதில் கொடுத்த இந்த அற்புதமான திக்ரை இன்றிலிருந்து நீங்கள் ஒரு பெரிய நடக்காத தேவைக்கு நீங்கள் நியத்து வைங்க. 10 நாள் நீங்கள் நியத்து வைங்க. இன்ஷா அல்லாஹ் 10 நாள் உங்களுக்கு தேவைப்படாது. அதற்குள்ளேயுமே 2-3 நாட்களில் உங்களுக்கு பதில் நிச்சயம். ஏன் இதை ஓதுனீங்க அப்படின்னா ஒரே நாளில் கூட பதில் கிடைக்கலாம். அதற்கு பிறகு பாருங்கள், சந்தோஷத்தில் அழுகிறது எப்படி அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். உங்கள் கண்களால் நடக்கிற அதிசயத்தை நம்பவே முடியாது. அந்தளவு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை புரட்டி போட்டு, சூழ்நிலைகளை புரட்டி போட்டு நமது துஆக்களுக்கு பதில் தருவான். நம்பிக்கையோடு ஓதுங்க. இதில் இருக்கிற ஒரு துஆவை ஓதி கேட்டாலே நமது துஆ கபூலாகும். 10ஐயுமே ஓதும்போது எப்படி சிறப்பு அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். இப்போது நான் தேர்ந்தெடுத்து ஓதிய, நான் வழமையாக ஃபஜ்ருக்கு ஓதக்கூடிய அந்த 10 நபிமார்கள் ஓதிய திக்ருகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஒவ்வொன்றாக நம்ம பார்க்க போகிறோம். முதல் திக்ரு, ரசூலுல்லாஹ் தங்களோட வாழ்க்கையில் அதிகளவு ஓதிய திக்ரு. இது எல்லா தேவையும் உள்ளடக்கிய ஒரு திக்ரு, ஒரு துஆ அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது என்னோட வாழ்க்கையிலுமே அதிசயத்தை நிகழ்த்திட்டு வரக்கூடிய ஒரு துஆனே நான் சொல்வேன். நான் இதை எல்லா சூழ்நிலையிலும் ஓத ஆரம்பிச்சிட்டேன். இப்போது தொழுகிறதுக்கு பின்னாடி ஓதிட்டு இருந்தேன். இப்போ எல்லா சூழ்நிலையிலுமே ஓதுறேன். ஒழு செஞ்சுட்டு வந்தால் கூட நான் இந்த ஒரு துஆவை தான் நான் ஒரு முறை நான் ஓதிடுவேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் மன நிறைவாக இருக்கும். நம்ம எல்லா தருணங்களையும் இந்த ஒரு துஆவை கேட்டுட்டா போதுங்க, நம்ம எல்லா துஆவுமே கபூலாகும். நம்மளோட வாழ்க்கை இரு உலகிலுமே ரொம்ப பிரகாசமாக இருக்கும். இன்னும் ரசூல்லா வாழ்க்கையில் அதிகமாக ஓதியிருக்காங்க அப்படின்னா எந்த அளவு சிறப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். கண்டிப்பாக இந்த ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ ஓ ஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோ ஓகேனா அதாபன்னார் இந்த துஆவை இன்ஷா அல்லாஹ் 10 முறை ஓதிக்கோங்க. இதில் நான் சொல்லக்கூடிய எல்லா துஆவையுமே அரபி தமிழ் போட்டு நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் நான் லிங்க் கொடுக்குறேன். எல்லோருமே பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள். அடுத்தது நம்ம எல்லோருமே ஓத வேண்டிய ஒரு துஆ அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதிய துஆ தான். ரப்பனா லலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இது ஒரு பாவ மன்னிப்பு துஆவும் கூட, துஆ கபூல் ஆகக்கூடிய அம்சம் கொண்ட ஒரு துஆவும் கூட. அடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பல வருடங்களாக அழுதழுது துஆ செஞ்சாங்களாம். அப்போ இந்த துஆவை ஓதன உடனே அல்லாஹ் மன்னிச்சிட்டான் அப்படின்னு நிறைய குறிப்புகளில் பார்க்க முடியுது. எனவே இந்த ஒரு துஆவானது துஆவும் கபூலாகும், நமது பாவங்களும் மன்னிக்கப்படும். அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் துஆ கேட்பதற்கு முன்பாக இதை ஒரு முறை கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு பதில் தருவான். எனவே இதையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது
நபி யூனுஸ் அலைஹி வஸல்லம் அவங்க மீன் வயிற்றில் இருந்து ஓதியது. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். இதுவும் துஆ கபூல் ஆகக்கூடிய அம்சம். இதை ஓதி நம்மள பலருமே பலனடைஞ்சிருக்கோம். இதை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். இது துஆ கபூல் அம்சம். அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு துஆ. இதையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது நபி இப்ராஹிம் அலைஹி வஸல்லம் அவங்கள நெருப்பில் போடப்பட்ட போது நபி அவங்க ஓதியது ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படிங்கிற இந்த துஆ தான். இது நம்முடைய கஷ்டங்களை லேசாக்கக்கூடியது, துஆக்களை நிமிடத்தில் கபூலாக்கி தரக்கூடியது. எனவே இதையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவங்க மிகுந்த துயரத்தில் இருக்கும்போது ஓதிய அற்புதமான ஒரு துஆ. இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு துஆ. இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ். என் துன்பத்தையும் என் கவலையையும் நான் முறையிடுவதெல்லாம் அல்லாஹ்விடம்தான். நபி யாக்கூப் அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப துயரத்தில் இருக்கும்போது ஓதிய துஆ. இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஷா அல்லாஹ் இதையும் நீங்கள் ஓதி பாருங்கள். உங்களோட உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையுமே அல்லாஹ் லேசாக்குவான். அடுத்தது நம்ம ஓத வேண்டியது நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய சிறந்த துஆ. ரப்பி அன்சில்னி முன்சில முபாரக வ அன்த கைருல் முன்சிரின். இதுதான் நபி நூஹ் அலைஹி வஸல்லம் அவங்க கப்பலில் ஏறிட்டு ஓதப்பட்ட ஒரு துஆ. அல்லாஹ்வே, நீ மிகவும் பாக்கியமுள்ள இறங்கும் தளத்தில் என்னை இறக்கி வைப்பாயாக. நீயே பத்திரமாக இறக்கி வைப்பவர்களில் மிக்க மேலானவன். இந்த துஆவை நம்ம ஓதணும் அப்படின்னா இருக்கக்கூடிய இடம் இன்னும் வீட்டு பிரச்சனை இது போல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அல்லாஹ் அதை லேசாக்குவான். அதனால் இதையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. அடுத்தது நம்ம எல்லோருக்குமே ஓதி பலன் கிடைத்த ஒரு திக்ரு துஆ அப்படின்னா நபி மூசா அலைஹி வஸல்லம் அவங்க ஓதியது தான். ரப்பி இன்னி லிமா அன்ஜல்த இலைய மின் ஹைரின் ஃபகீர். என் இறைவா, நீ எனக்கு இறக்கி அருளும் நல்லவற்றின்பால் நிச்சயமாக நான் தேவையுடையவனாக இருக்கின்றேன். இந்த துஆவை நம்ம ஓதி நம்மள பலரும் பலனடைஞ்சிருக்கோம். யாருக்குமே இதை ஓதி கிடைக்கல அப்படின்னு சொல்லவே முடியாது. எனவே இன்ஷா அல்லாஹ் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. இது துஆ கபூல் அம்சம் கொண்ட ஒரு திக்ரு. அதோட வாழ்க்கையில் எதுவுமே இல்லாவிட்டாலும் இந்த ஒரு திக்ரை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா போதும், நமக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ் தருவான். வேலையாகட்டும், ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு திருமண வாழ்க்கை, ஒரு நல்ல தொழில், ஒரு நல்ல வீடு, இது போல் எதை கேட்டாலும், ஒரு நல்ல அரசாங்கத்தை கேட்டால் கூட அல்லாஹ் தருவான். இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு துஆ. இதை நீங்கள் கண்டிப்பாக ஓதுங்க. அடுத்தது நம்ம ஓத வேண்டியது நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவங்க கேட்ட துஆ. இன்னி மஸனியல் லுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். நிச்சயமாக என்னை நோயிலால் ஆன துன்பம் தீண்டி இருக்கிறது. இறைவனே, கிருபை செய்பவர்கள் எல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கின்றார். இது நோய்களை நீக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, இது துஆ கபூலாகக்கூடிய அம்சம். ஏன்னா நபி அய்யூப் அலைஹி வஸல்லம் அவங்க பல ஆண்டுகளாக நோயில் பாதிக்கப்பட்டவங்களாக இருந்தாங்களாம். அது அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய ஒரு நியாமத் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அல்லாஹ் விடுத என்னுடைய நோயை லேசாக்குன்னு அவங்க கேட்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் அந்த சமூகத்தினர் எல்லாமே இவங்க ஒரு நபியா இருந்தால் ஏன் இவ்வளவு மோசமான நிலையில் இருக்கணும் அப்படின்னு பரிகசிக்கும் போது அவங்களால தாங்கி கொள்ள முடியாமல் தான் இந்த துஆவை ஓதுறாங்க. ஓதிய நிமிஷத்தில் அல்லாஹ் அவங்களுடைய நோயெல்லாம் குணமாக்கி அவங்களுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் அழகையும் ஒரு கண்ணியத்தையும் கொடுக்குறான். இது அப்படிப்பட்ட ஒரு சக்தி மிகுந்த வார்த்தை. இதில் அர்ஹமர் ராஹிமீன் இருக்குது. அதனால துஆ கபூல் அம்சம் அப்படின்னா அது இந்த துஆ தான். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஒதுக்குங்க. அடுத்தது செல்வம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உடனே பதில் கிடைக்கணும் அப்படின்னா நபி ஈசா அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய ரப்பனா அன்சில் அலைனா மா இதத்தம் மினசமாய் தகூனுலனா ஈதல் அவ்வளினா வாஹிரினா வாயத்தம் மின்க வருசுக்குனா அந்த ஹைருர் ராசுகீன். இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு துஆ. இதை மட்டும் காலையில் நம்ம 7 முறை ஒதுக்கிட்டோம் அப்படின்னா அன்றைக்கு தேவையான ரிசுக்கை அல்லாஹ் நம்மளோட வீட்டிலையே கொண்டு வந்து வச்சுருவான். அந்த அளவுக்கு ரிசுக்கை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த துஆவிற்கு இருக்குது. ஆனால் நம்மள பலரும் இதை ஓதுறது கிடையாது. இதை ஓதுறத வழக்கமாக்குங்க. கடன் பிரச்சனை ₹1 கூட இருக்காது. இன்னும் பணம் சார்ந்த எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வரக்கூடாது. பணம் எங்கள் கையில் மிச்சம் இருக்கணும், செல்வாக்கோடு வாழணும், பணம் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக இதை ஓதுங்க. இது நிச்சயமாக பலன் தரும். ஏன்னா இதை நான் அன்றாடம் ஓதிட்டு வர்றேன். இதனுடைய மாற்றங்கள் சொல்லவே முடியாது. அந்தளவு பலன் எனக்கு கொடுத்துட்ருக்கு அல்ஹம்துலில்லாஹ். இதை நீங்களும் பார்க்கணும் அப்படின்னா இந்த துஆவையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. நியத்து வச்சு ஓதுங்க. அடுத்தது ரப்பிக்ஃபிர்லி வஹப்லி முல்கல் லா யம்பகி லிஅஹதிம் மின் பஅதி இன்னக அன்தல் வஹாப். நபி சுலைமான் அலைஹி வஸல்லம் அவங்க ஓதிய அற்புதமான துஆ.
இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, ரப்பே என்னை மன்னிப்பாயாக, இதுவரையும் நீ யாருக்கும் கொடுக்காத ஒரு அரசாங்கத்தை எனக்கு வழங்குவாயாக, நிச்சயமாக நீதான் கொடை வள்ளலாக இருக்கின்றாய் அப்படிங்கிற இந்த துஆவை ஓதி அவங்க கேட்டாங்க. அல்லாஹ் தாலா சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு இதுவரைக்கும் யாருக்குமே கொடுக்கப்படாத ஒரு பெரிய அரசாங்கத்தை தான் கொடுத்தான். சுலைமான் அலைஹிவஸல்லம் அவங்கன்னா அரசாங்கம் தான். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மிகப்பெரிய அந்தஸ்தை கொடுத்தான். இது கேட்ட நிமிஷத்தில் நமக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு திக்ரு. இதை நீங்கள் வளமையாக நீங்கள் தினமும் ஓதுறத வழக்கமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கை மட்டும் கிடையாது, பல சந்ததியினுடைய வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படின்னா இதை நீங்கள் ஓதுங்க. இதையும் நீங்கள் 10 முறை ஓதிக்கோங்க. நான் தேர்ந்தெடுத்து தினமும் ஓதக்கூடிய இந்த 10 திக்ரை நீங்கள் நியத்து வச்சு ஓதுங்க. ஏன்னா நான் நியத்து வச்சு 10 நாள் நியத்து வச்சேன். 2 நாள்லேயே அல்லாஹ் எனக்கு கபூல் ஆக்கிட்டா, மிச்ச நாள்லையும் நான் இன்ஷா அல்லாஹ் நான் ஓதி முடிக்கணும். ஏன்னா இதை ஓதக்கூடிய நன்மையும் நமக்கு கிடைச்சிரும். அதோட இதில் இருக்கக்கூடிய அத்தனை சிறப்பும் நமக்கு கிடைக்குது. செல்வம் சார்ந்த பிரச்சனை இருக்காது, கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, யாருமே நமக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இன்னும் எப்படிப்பட்ட துயரத்தில் இருந்தாலும் வெளியில் வந்துடலாம். நம்ம கேட்கக்கூடிய எல்லா துஆவையும் அல்லாஹ் நிமிஷத்தில் கபூலாக்கி தரான். இதை விட நமக்கு வேறு என்ன வேணும்? எல்லா சிறப்புமே இந்த 10 திக்ரில் இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் நீங்கள் நியத்து வச்சு ஓதுங்க. அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் கண்ணீர் சிந்துவீங்க. அதை நீங்கள் கண்கூட பார்க்க முடியும். எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த 10 திக்ர்களையும் ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.